அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பாலிட்டி சார்ந்து மனித உரிமை, லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, மத்திய கண்காணிப்பு ஆணையம், இதிலிருந்து முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மற்றும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள், ஒரு 72 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது? மத்திய புலனாய்வு ஒரு ஆணையம் இந்த குழுவை பரிந்துரை செய்தது. அது எந்த குழு? ஆன்சர் சரிதான், சந்தானம் குழு தான் மத்திய புலனாய்வு ஆணையத்தை பரிந்துரை செய்த குழுவாகும். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் தலைவர் யார்? Who was selected as the first Chief Vigilance Commissioner of India? ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசராவ். நீட்டூர் சீனிவாசராவ் என்பது சரியான பதில். எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? இதில் நம்ம இப்போ பார்த்ததான் கொஸ்டின் மாறி இருக்கு. சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது எவ்வாறுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின்படி தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் ஆப்ஷனில் பாருங்க பாராளுமன்றம் என்பது சரியான விடை. மத்திய கண்காணிப்பு குழுவை எந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்தது? மத்திய கண்காணிப்பு குழுவை எந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்தது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு. மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பற்றிய வாக்கியங்களில் எவை சரியானவை? மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964இல் அமைக்கப்பட்டது. இதன் செயல்பாடுகள் குறித்து ஆண்டு அறிக்கை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். லஞ்ச குற்றத்திற்காக பிடிபடும் போது அரசு ஊழியர் மீது விசாரணை நடத்த அதிகாரம் உடையது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றிய உண்மையில்லாத கூற்று எது? இது ஒரு மேல்மட்ட அரசாங்க குழு 1964இல் உருவாக்கப்பட்டது. இது ஒரு புலன் விசாரணை குழுமம் என்பது தவறான ஒன்று. இது ஒரு தன்னாட்சிக்கு இணையான நிலை உடையது. இதுவும் சரியான கூற்று. தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு புலன் விசாரணை குழுமம் என்பது தவறான ஒன்று. 1955இல் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது எந்த அமைப்பு? 1955இல் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது உள்துறை அமைச்சகம் என்பது சரியான ஒன்று. இதில் பட்டியல் 1, பட்டியல் 2 இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஜிவி மாவளங்கர் இந்தியாவின் முதல் சபாநாயகர். சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். வி ஹரிராவ் இந்தியாவின் முதல் துணை பிரதமர். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர். ஆப்ஷன் சரி. இதில் 3 நரஹரி ராவ் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டாளர். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர். நான் மாற்றி சொல்லிட்டேன். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு? இப்போ தான் பார்த்தோம். 1964ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம். இதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உனா என்பது சரியான விடையாகும். லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லோக்பால் என்னும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் லக்ஷ்மி மால் சிங்வி, அதாவது லக்ஷ்மி மால் சிங்வி என்பது சரியான விடை. லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க.
இதில் லோக் அதாலத் ஒரு உரிமையியல் கோர்ட்டுக்கு சமமானது. லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல் முறையீடு செய்ய இயலாது. குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் ஆள்வரைக்குள் வருவது, இது தவறுதான். குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள் வரை கிடையாது. இதெல்லாம் ஆப்ஷன் பி 1 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்று. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எந்த மாநிலம்? இதில் மகாராஷ்டிரா தான் லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக கொண்டு வந்த மாநிலமாகும். லோக் அதாலத் என அழைக்கப்படுவது எது? இதில் மக்கள் நீதிமன்றம்தான் லோக் அதாலத் என அழைக்கப்படுகிறது. லோக் ஆயுக்தாவை முதலில் நிறுவிய மாநிலம் எந்த மாநிலம்? லோக் ஆயுக்தாவை முதலில் நிறுவிய மாநிலம் மகாராஷ்டிரா. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். லோக் அதாலத்தில் நீதிமன்றம் கட்டணம் விதிக்கப்படும், இது தவறான ஒன்று. லோக் அதாலத்தில் செயல்முறை சட்டங்களின் கண்டிப்பான கோரிக்கை கிடையாது. லோக் அதாலத் முன்னால் நேரடியாக சச்சரவுகளை கொண்டு வர முடியும். சச்சரவுக்குரிய வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது லோக் அதாலத்தில் முடிவு கட்டுப்படுத்தக்கூடியதாகும். இதெல்லாம் சரியான ஒன்று. லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இப்போ தான் பார்த்தோம். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. 1987ஆம் ஆண்டு. லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டாகும். லோக்பால் மசோதாவை பாராளுமன்றத்தில் 7வது முறையாக அறிமுகப்படுத்திய இந்திய பிரதமர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபி வாஜ்பாய் என்பது சரியான விடை. பெண்களை பலவீனமாக பாலினம் என்று சொல்வது அவதூறு, அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். பின்வருவனவற்றில் பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணங்களில் தவறானது எது? இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு, பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு வீதம் மற்றும் அதிக இடைநிற்றல் விகிதம். இதில் தவறானது பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடை. லோக்பால் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? இது ஜனவரி 16, 2014ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. கூற்று 1, இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12, 2005 அன்று நடைமுறைக்கு வந்தது. கூற்று 2 பாருங்க, இது அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக இச்சட்டம் இயற்றப்பட்டது. இதில் கூற்று 1, 2 சரியான ஒன்று. முதலாக லோக் ஆயுக்தா சட்டத்தை ஒடிசா மாநிலம் இயற்றிய போதிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஒடிசா மாநிலம் உருவாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு? லோக் ஆயுக்தா ஒடிசா மாநிலம் இயற்றிய போதிலும் லோக் ஆயுக்தா அமைப்பை ஒடிசா மாநிலம் உருவாக்கிய ஆண்டு 1983ஆம் ஆண்டாகும். கூற்று 1, இந்திய நாடாளுமன்றம் மனித உரிமைகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டத்தை 2006ஆம் ஆண்டு நிறைவேற்றியது. கூற்று 2 பாருங்க, மாநில மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 5லிருந்து 3ஆக குறைத்தது. இத்திருத்தச் சட்டத்தில் மேற்கொண்ட திருத்தங்களுள் இதுவும் ஒன்றாகும். இதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரியான ஒன்றாகும். கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகின்றது என்று கூறிய அமைப்பு எந்த அமைப்பு? அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு என்பது சரியான பதில். தவறான இணையை கண்டறிக. உலகின் முதன்மை பெண்மணிகளில் தவறான இணை. இதில் சிரிமாவோ பண்டாரநாயக் இலங்கை, ஜன்கோ தபே ஜப்பான், சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து, வாலண்டினோ தெராஸ்கோவோ ஆஸ்திரேலியா. இதில் முதன்மை பெண்மணிகளில் தவறான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழ்நாட்டில் 1997ஆம் ஆண்டு
ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழுள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல் தொடர்பானவைகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். இந்தியாவில் முதலாக லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம், இது முக்கியமாக அடிக்கடி கேட்டிருக்காங்க, மகாராஷ்டிரா என்பது சரி. இந்தியாவில் மாநில மனித உரிமைகளை ஆணையத்தை அமைத்த முதல் மாநிலம் எது? மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்த முதல் மாநிலம் மேற்கு வங்காளமாகும். தவறான இணையை கண்டறிக. இந்திய பெண்களில் இவங்களில் யார் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்? விஜயலட்சுமி பண்டிட். புக்கர் பரிசு வென்ற முதல் பெண் அருந்ததி ராய். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு துறை மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் பெண் தலைவர் பச்சேந்திரி பால் என்பது தவறான ஒன்றாகும். அவங்க விஜயலட்சுமி பண்டிட் வருவாங்க. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. மேலே உள்ள அனைத்துமே பார்த்தீங்கன்னா முக்கியமான உத்திகள் என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. பொறுத்துக. இந்தியாவில் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அடுத்தவர் பார்த்தீங்க முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுதேசா கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி. முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. கூற்று. இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். காரணம், சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான பதிலாகும். அடுத்தது பாருங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எங்கு மற்றும் எப்போது தொடங்கப்பட்டது? பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பானிபட்டில் ஜனவரி 22, 2015 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பொறுத்துக. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 3 கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கூற்று 1. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 1 லட்சம் வரை, அதாவது 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். அடுத்தடுத்து குற்றம் செய்யும் போது 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். இதில் தவறான விளம்பரத்திற்காக இதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரியான ஒன்று. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? எந்த ஒரு சந்தர்ப்பத்தில்? பொருள்களின் தொகுதி எண். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பொறுத்துக. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். மனித உரிமை நாள் இது உங்களுக்கு டிசம்பர் 10. ஐநா சபை நாள் அக்டோபர் 24. அடுத்த ஒன்று தேசிய நுகர்வோர் நாள் டிசம்பர் 24. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு நாள் டிசம்பர் 9. ஆப்ஷன் டி இதற்கு சரியான பதில். கூற்று 1. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை டிசம்பர் 10, 1948 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது. கூற்று 2. உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையில் மொத்தம் 68 உறுப்புகள் உள்ளன. இதில்
கூற்று வந்து 1 சரி, 2 வந்து தவறான ஒன்று. 68 உறுப்புகள் என்பது தவறு. அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திகா யாசினி. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதில். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் என கூறியவர் யார்? இது நம்ம புக்லேயே பார்த்துருக்கோம். பாராக் ஒபாமா 2012ஆம் ஆண்டு இந்த கூற்றை கூறியிருப்பார். அடுத்த ஒன்று பொறுத்துக. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009ஆம் ஆண்டு. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012. தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்தச் சட்டம் 1989ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. மலாலா யூசுப்சாய் மற்றும் கைலாஷ் சத்யார்த்தி ஆகியோர் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற ஆண்டு? இதை மறக்க மாட்டோம். 2014ஆம் ஆண்டு என்பது சரியான விடையாகும். கூற்று 1. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கான சட்டப்பூர்வ அமைப்பான தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கூற்று 2. இந்த ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இதில் கூற்று 1, 2ம் சரியான ஒன்று. பொறுத்துக. சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். 1975ஆம் ஆண்டு. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979ஆம் ஆண்டு. சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1968. அடுத்தது சர்வதேச அமைதி ஆண்டு 1986. இன்னொரு தடவை பார்த்துடலாம். சர்வதேச பெண்கள் ஆண்டு 1975. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு 1968. சர்வதேச அமைதி ஆண்டு 1986. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கூற்று 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2 பாருங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் டிசம்பர் 24, 1986 அன்று நடைமுறைக்கு வந்தது. இதில் கூற்று 1, 2 இரண்டுமே சரியான ஒன்று. கேரள அரசு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் ஊழியர்கள் உட்காருவதற்கான இருக்கை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை கட்டாயமாக்க திருத்தச் சட்டம் கேரள சட்டமன்றத்தால் எப்போது நிறைவேற்றப்பட்டது? அது டிசம்பர் 5, 2018ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. சிறார் நீதி சட்டம் 2000ஆவது ஆண்டு. அடுத்தது குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005ஆம் ஆண்டு. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அக்டோபர் 12, 1993 உருவாக்கப்பட்டது. கூற்று 1. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மத்திய அரசால் 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கூற்று 2. இவ்வாணையம் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. இதில் கூற்று 1, 2 சரியான ஒன்றாகும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்கப்படும் தகவல் ஒரு நபரின் உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்பாக இருப்பின் எவ்வளவு கால வரம்பிற்குள் சம்பந்தப்பட்ட தகவல் அலுவலர் தகவலை தெரிவிக்க வேண்டும்? இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து இது மாதிரி இருக்கிறப்ப 48 மணி நேரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார்? இந்த கூற்றை கூறியவர் ஜான் எஃப் கென்னடி என்பது சரியான பதில். பின்வரும் எந்த அமைப்புக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை? இதில் இந்தியன் ரயில்வே என்பது
சரியான விடை. பின்வரும் எந்த குழு மத்திய புலனாய்வு பணியகத்தை நிறுவ பரிந்துரை செய்தது? அது பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு என்பது சரியான விடை. கூற்று 1, மத்திய புலனாய்வு பணியகம் உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலம் 1963இல் நிறுவப்பட்டது. கூற்று 2, சிபிஐ அகாடமி ஜனவரி 10, 1996ஆம் ஆண்டன்று பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களால் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காசியாபாத்தில் தொடங்கப்பட்டது. இதில் கூற்று 1 தவறு, 2 சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று, பின்வரும் கூற்றுகளை கவனி. லோக்பால் மசோதாவை முதன்முறையாக இந்திரா காந்தி தலைமையிலான அரசு மக்களவையில் 1968ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. இம்மசோதா 1969இல் மக்களவையால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மாநிலங்களவையால் நிறைவேற்றப்படவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரியான ஒன்று. கூற்று 1, தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா ஜூலை 9, 2018 அன்று நிறைவேற்றியது. கூற்று 2, இது நவம்பர் 14, 2018இல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வரும் எந்த வழக்கின் கீழ் லோக் ஆயுக்தா அமைக்காத மாநிலங்கள் லோக் ஆயுக்தா அமைக்கும் பணியை தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டது? ஒரு மாநிலத்தில் லோக் ஆயுக்தா இல்லைன்னா அதை தொடங்க வேண்டும் என்று கூறிய அமைப்பு அஸ்வினி உபாத்யா வழக்கு என்பது சரியான விடை. கோவிட்-19 காலகட்டத்தில் இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் முதலாக இ லோக் அதாலத் தொடங்கப்பட்டது? அது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் தான் இ லோக் அதாலத் தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்பு சட்டத்தின்படி மக்கள் நீதிமன்றத்திற்கு, அதாவது லோக் அதாலத்திற்கு ஒரு சட்டப்பூர்வமான அந்தஸ்து வழங்கப்பட்டது? அது 1987ஆம் ஆண்டு. பின் வருவனவற்றுள் தொழிலாளர் நலனில் டாக்டர் PR அம்பேத்கர் பங்களிப்பில் தவறானது எது? இதில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல், தொழிலாளர் காப்பீட்டு கழகம், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம். இதில் தொழிற்சாலையில் வேலை நேரம் அதிகரிப்பு என்பது அவருடைய பங்களிப்பில் தவறான ஒன்றாகும். மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் எந்த குழுவின் பரிந்துரையின்படி 1964ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது? அது இப்போதான் பார்த்தோம், சந்தானம் குழு பரிந்துரையின்படி. 1809ஆம் ஆண்டில் உருவான ஆம்புட்ஸ்மேன் என்ற சிந்தனை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆம்புட்ஸ்மேன் என்ற சிந்தனை பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்பது சரியான ஒன்று. தவறான இணையை கண்டறிக. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் முதல் தலைவர் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா. மத்திய புலனாய்வு அமைப்பின் முதல் தலைவர் திரு டிபி கோலி. முதல் மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் நீட்டு சீனிவாசராவ். இதில் தேசிய பெண்கள் ஆணையத்தின் முதல் தலைவர் ரேகா சர்மா என்பது தவறான ஒன்று. பொறுத்துக, நவம்பர் 2023 படி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் 2023 யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு பிரவீன் சூட். மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் திரு பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா. மத்திய தலைமை தகவல் ஆணையர் ஸ்ரீ ஹீராலால் சமாரியா. இது பார்த்தீங்கன்னா 2023 இப்போ யாருங்கிறதையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் முதலாக எங்கு மற்றும் எப்போது நடைபெற்றது? இதில் ஜூனாகர் மார்ச் 14, 1982ஆம் ஆண்டில் நடைபெற்றது என்பது சரியான பதில். வழக்குகளை தீர்க்க உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் எப்போது நடத்தப்பட்டது? மெகா லோக் அதாலத் பார்த்தீங்கன்னா நவம்பர் 23, 2013ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மத்திய தகவல் ஆணையம் மத்திய அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு 2005. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1997ஆம் ஆண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று மனித உரிமைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை
மத்திய கண்காணிப்பு ஆணையம் இதெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.